மாதத்தின் 18ஆம் பேருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆடிப்பேரு அப்படின்னு சொல்லுவோம். ஆடி மாதத்திலே அந்த நதியானது புதிய நீரை கொண்டு வரும். புது புனல் அப்படின்னு சொல்லுவோம் கூட, அந்த நீர் வரும். அந்த நீர் வரும்போது நமக்கு விவசாயம் முக்கியமானது. விவசாயிகளுக்கு விவசாயத்தை மீது தான் நம்ம வாழ்க்கையே இருக்கிறது. அதனாலே விவசாயம் அடிப்படையில் இல்லாமல் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற காரணத்தினாலையும், நாம வணங்குவது இந்திரனை என்ற அடிப்படையிலும் அங்க நதியோட இடத்துல படுகையில், ஆற்றுப்படுகையில அன்னத்தை இட்டு நம்ம ஒரு இலையை போட்டு அன்னத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் உண்டு மகிழ்வோம். அதனால ஆடிப்பெருக்கில் அது ஒரு சிறப்பு. அன்றுதான் புது தென்பதிகள் தாலி பிரித்து தாலி கட்டி கொள்வார். புது தாலி கட்டிக்கிறது அப்படிங்கிறதும் இந்த ஆடிப்பெருக்கு போது வளர்ச்சி கொடுக்கக்கூடியது. ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவோம் இல்லையா, வளர்ச்சி கொண்டது. அந்த ஆடி மாதத்தினால இந்த ஆடிப்பெருக்கை கொண்டாடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்வோம்.